20 வருடங்களாக மோதிரங்களை மட்டும் நூதன முறையில் திருடும் மோதிர முருகன் தாம்பரத்தில் அடுத்தடுத்து 2 நபர்களிடம் தனது கைவரிசை காட்டியிருக்கிறார். 10 நிமிடம் நட்பாக பேசி மோதிரம் மட்டுமே திருடுபவரின் பின்னணி என்ன? சென்னை தாம்பரம் ஜிஎஸ்டி சாலையில் செல்வ விநாயகர் ஆலயத்தில் அர்ச்சகராக வேலை பார்ப்பவர் கணேசன். இவர் கோவிலில் பூஜையில் இருக்கும்போது அங்கு சாமி கும்பிட வந்த நபர் ஒருவர் அர்ச்சகரிடம் நட்பாக பேசியிருக்கிறார். நான் பிரபல நகைக்கடையில் வேலை பார்த்து வருவதாக தன்னை அறிமுகப்படுத்திக் கொண்ட அந்த நபர் சாமி பெயரில் ஒரு அர்ச்சனை செய்யுங்கள் என்று கூறியுள்ளார். அதற்கு பிறகு சிறிது நேரம் அர்ச்சகரிடம் பேசிக் கொண்டிருக்கும் போது, நீங்கள் கையில் போட்டிருக்கக்கூடிய மோதிரம் வளைந்திருக்கிறது, இது கடையில் கொடுத்து சரி செய்து கொள்ளலாமே என்று அக்கறையோடு கேட்டுள்ளார். மோதிரத்தை விரைவில் சரி செய்து கொள்வதாக அர்ச்சகர் கூறியதும், நான் நகைக்கடையில் வேலை செய்வதால் மோதிரத்தை கொடுத்தால் உடனே சரி செய்து கொடுக்கிறேன் என்று கூறியிருக்கிறார். அர்ச்சகர் சிறிதும் யோசிக்காமல் மோதிரத்தை கழற்றி அந்த நபரிடம் கொடுக்க அதை சரி செய்வது போல் நடித்திருக்கிறார் அந்த நபர். கோவிலுக்கு பக்தர்கள் வந்ததும் பூஜை செய்வதற்காக கருவறை உள்ளே அர்ச்சகர் சென்றதும் அந்த மர்ம நபர் மோதிரத்துடன் தப்பி ஓடிவிட்டார். பூஜையை முடித்துவிட்டு வெளியே வந்த அர்ச்சகர் அந்த நபரை தேடி பார்க்க அதற்கு பிறகே தான் ஏமாற்றப்பட்டதை உணர்ந்திருக்கிறார். 10 நிமிடம் நட்பாக பேசி நூதன முறையில் மோதிரத்தை பறித்து சென்ற நபர் குறித்து அர்ச்சகர் கணேசன் தாம்பரம் காவல் நிலையத்தில் உள்ள குற்றப்பிரிவு போலீசாரிடம் புகார் செய்திருக்கிறார். புகாரின் அடிப்படையில் குற்றப்பிரிவு போலீசார் வழக்கு பதிவு செய்து கோவிலுக்கு சென்று அங்குள்ள சிசிடிவி கண்காணிப்பு கேமராவில் பதிவான காட்சிகளை வைத்து விசாரணை மேற்கொண்டனர். விசாரணையில் இந்த திருட்டில் ஈடுபட்டது திண்டிவனம் அருகே உள்ள திருக்கோவலூர் அடுத்த வேலந்தை கிராமத்தை சேர்ந்த முருகன் என்பது தெரிய வந்தது. இதே பாணியில் திண்டிவனம் பகுதியில் மோதிரம் திருடிய முருகன் போலீசாரிடம் சிக்கி தற்போது திண்டிவனம் கிளை சிறையில் அடைக்கப்பட்டு இருப்பதையும் போலீசார் கண்டுபிடித்தனர். இதனைத் தொடர்ந்து தாம்பரம் போலீசார் முருகனை கஸ்டடியில் எடுத்து தாம்பரம் காவல் நிலையத்திற்கு அழைத்து வந்து விசாரணை மேற்கொண்டனர். விசாரணையில் மோதிரம் மட்டுமே திருடும் பழக்கம் கொண்ட முருகனுக்கு மோதிர முருகன் என்ற பட்டப்பெயர் இருப்பது தெரிந்தது. 20 வருடங்களாக நூற்றுக்கணக்கான இடங்களில் நூதன முறையில் மோதிரத்தை மட்டுமே திருடி அடிக்கடி சிறை சென்று வந்திருக்கிறார் மோதிர முருகன். மோதிரம் அணிந்திருக்கக்கூடிய நபர்களுடன் 10 நிமிடம் நன்றாக பழகி மோதிரம் நசுங்கி இருக்கிறது, நகைக்கடையில் சரி செய்து தருகிறேன் என்று கூறி மோதிரத்தை வாங்கி பார்ப்பது போல் கண்ணிமைக்கும் நேரத்தில் தலைமறைவாக்கி விடுவது அவருடைய ஸ்டைல். அதே பாணியில் தான் கோவில் அர்ச்சகரிடம் நைசாக பேசி பூஜை செய்ய சொல்லி அர்ச்சகர் பூஜை செய்ய சென்ற போது கண்ணிமைக்கும் நேரத்தில் 1 சவரன் மோதிரத்துடன் தலைமறைவானது தெரிய வந்தது. அது மட்டுமின்றி அதே நாளில் குரோம்பேட்டையில் நடந்து சென்ற நபரிடம் நட்பாக பேசி 4 கிராம் மோதிரத்தை நூதன முறையில் திருடிச் சென்றதும் தெரிய வந்தது. அதற்கு பிறகு 14 கிராம் கொண்ட 2 மோதிரங்களை மோதிர முருகனிடமிருந்து போலீசார் பறிமுதல் செய்தனர். கஸ்டடியில் எடுத்து விசாரிக்கப்பட்ட மோதிர முருகனை மீண்டும் போலீசார் நீதிமன்றத்தில் ஆஜர் செய்து சிறையில் அடைத்தனர்.